கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான வார்த்தையாவது எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த பகல் வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்தோ ஏதாகிலும் ஒரு பய உணர்வு உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏன்னா நீங்க பயப்படுகிற காரியத்திலே அற்புதம் செய்ய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினால் நிச்சயமாய் முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை மகிழ் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல பாருங்களேன், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த கிராமத்திற்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த பட்டணத்திற்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனால் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உண்டானது என்று சொன்னால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த அந்த நாட்களிலே தான். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நிமிடத்திலிருந்து நற்செய்திகளை அவர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே இனி கம்பீரிக்க போகிறது. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், உங்களுடைய இல்லத்திலே பிறந்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்துட்டார்னா அந்த இடத்துல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தான். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாறினது, உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறினது, உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறினது என்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நீ நேசித்துக் கொடுத்த இந்த உன்னதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான இந்த சகோதரன், இந்த சகோதரி உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையின்படி தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே இல்லத்திலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களுக்குள்ளே தாழ்த்தி தருகிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச நாட்களில மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உள்ள நற்செய்திகளை கர்த்தருடைய சேவையில் கேட்டு கிருபையாய் நடத்துவார். ஆமென். God bless you.